வாசி 2 சாமுவேல்ல 15:30 வாசிங்களேன். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். இது என்ன சம்பவம்னா, தாவீது ராஜாவாயிட்டாரு. அரண்மனையில தேசத்தை ஆளுகை பண்ணுகிற ஒரு ராஜா. சாலமோன் தான் அடுத்து ராஜான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதுக்கு தாவீது ஆயத்தமாகிறாரு. இது தாவீதின் இன்னொரு மகன் அப்சலோமுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. இப்ப அப்சலோம் என்ன பண்றான், எங்க அப்பாவை உயிரோட விட்டு என்ன பண்ணிடுவாரு, சாகரத்துக்குள்ள யாரை உட்கார வச்சிருவாரு, சாலமோனை உட்கார வச்சிருவாரு. அதனால எங்க அப்பா சாலமோனை ராஜாவாக்க முன்பதாக எங்க அப்பாவை கொன்னுட்டு நான் என்ன ஆயிரணும், ராஜாவாயிரணும். அதனால ஜனங்களை கூட்டிட்டு போய் தாவீதை கொல்ல நினைக்கிறான். இதை கேள்விப்பட்ட தாவீது என்ன பண்றாரா, ஒரு ராஜா அரண்மனையில சுகமாய் வாழ்ந்தவன் இப்ப எப்படி ஓடுறான, காலில் செருப்பு கூட இல்லை, வெறும் காலோட முகத்தை மூடிட்டு அந்த ஒலிவ மலையின் மேல அவன் அழுது கொண்டு போனானாம், கதறி கொண்டு போகிறான். நல்ல கவனிங்க, தாவீதுக்கு பிரச்சனைங்கிறது புதுசா? இது இப்படி காடு மலைன்னு ஓடுறது தாவீது புதுசா? இது இல்ல. இதுக்கு முன்பதாக சவுல் நிமித்தம் தன் வாலிப காலங்களில் நேசிச்சாங்க, ரொம்ப நேசிச்சான். கர்த்தருடைய சித்தம் சாலமோன் ராஜாவாகணும், அதனாலதான் சாலமோன் உட்கார வச்சான். நான் நினைக்கிறேன், ஒருவேளை கர்த்தர் அப்படி சொல்லலைன்னா தாவீது அப்சலோம் என்ன பண்ணிருப்பான், ராஜாவாக ஆக்கியிருப்பான். ஏன்னா இந்த அப்சலோம் மேல அவ்வளவு ஒரு அன்பு. நீங்க இது பின்னாடி பாத்தீங்கன்னா, அப்சலோம் தாவீதை துரத்துறான்னு சொல்லி கர்த்தரே அப்சலோம் கொண்டு போடுவார். நீ 2 சாமுவேல் 18 அப்சலோம் இறந்துருவான். தன்னை கொல்ல வந்த அப்சலோம் செத்துட்டான் போது தாவீது சந்தோஷப்படணுமா, துக்கப்படணுமா? சந்தோஷப்படணும். பக்கத்து வீட்டுக்கார நம்ம முறைக்கிறவன் அடுத்த நாள் அவன் படுத்து படுக்கை ஆயிட்டா நம்ம உடனே என்ன வந்துடும், என்ன முறைச்சான் அப்பவே தெரியும் அவன் படுத்துருவான்னு. ஆனா தாவீது அப்சலோம் செத்துட்டான்னு கேட்ட உடனே நீங்க அந்த 2 சாமுவேல் 18:33 வாசித்தீங்கன்னா அழுது புலம்புவானா. என்ன புலம்புவானா, அப்சலோமே என் மகனே, நீ சாகிறதுக்கு பதிலா நான் செத்தா நல்லா இருந்திருக்குமேடா. அப்படின்னா அந்த அளவுக்கு அப்சலோம் மேல தாவீது என்ன வைத்திருந்தாரு, அன்பு வைத்திருந்தார். தான் நேசித்த தன்னுடைய உறவு தனக்கு விரோதமா எழும்பினதை தாவீதால சகிக்க முடியல, உள்ள உடைஞ்சு போனான். சில நேரங்கள்ல நாம் நேசிக்கிற மனிதர்கள், நாம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவர்கள் நமக்கு தீமை செய்யும் பொழுது, அல்லது குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை காயப்படுத்தும் பொழுது, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உடன்பிறப்புகளோ உறவுகளோ சொந்த பந்தங்களோ நம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் நம்மை காயப்படுத்தும் பொழுது, அல்லது நம்ம உண்மையா இருந்தும் நம்மை குற்றப்படுத்தும் பொழுது, நமக்கு விரோதமாய் தீமை செய்யும் பொழுது நம்ம உள்ள என்ன ஆகுது, உடைஞ்சு போயிடுது. இப்ப பிசாசு என்ன பண்ணுவானா, நீ ரொம்ப நேசிச்சல, அவங்கள எவ்வளவு நேசிச்ச பாத்தியா, அவங்க தான் துரோகம் பண்ணாங்க, இனி ஒருத்தர் நேசிக்காத. யார் கொடுக்குற ஆலோசனை? உண்மையா இருந்த என்னதை கண்டுட்ட, உன்னை இவ்வளவு தூசிக்கிறாங்க, உண்மையா என்ன பிரயோஜனம்? நீ எல்லார போல இரு, எல்லார போல வாக்குவாதம் பண்ணு, எல்லார போல மாய்மாலம் பண்ணு. பிசாசம் என்ன பண்ணுவான், வஞ்சிக்கும். தாவீது அவ்வளோ உடைந்த பொழுது அவன் செய்த ஒரு காரியம் பாருங்களேன். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் முதல் 3 வசனத்தை வாசிங்களேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த சங்கீதத்தை நீ தலைப்புல வாசித்தீங்கன்னா அப்சலோமுக்கு தப்பி ஓடி போய் எழுதப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்தை எப்ப எழுதுறாருன்னா, அப்சலோமுக்கு உயிர் பயந்து ஓடினார். 2 சாமுவேல் 15 அப்ப எழுதுனது அந்த 3ஆம் சங்கீதம். இப்ப தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெரிய, என் சொந்த மகனேன்னு சத்ருவாயிட்டான்றவரை எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, அவ்வளவுதான் கர்த்தர் அவனை கைவிட்டார். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதான குலைச்சல் வரும் பொழுது, நம்ம இருதயம் கலங்கும் பொழுது, சில நேரத்தில் சில மனிதர்கள் சொல்லலாம், ஏன் நம்முடைய இருதயத்துல பிசாசு சொல்லுவான், கர்த்தர் கைவிட்டார், அவ்வளவுதான் லைஃப். இப்ப தாவீது சோர்ந்து போன அந்த நிலைமையில பிசாசுக்கு இடம் கொடாமல், நல்ல கவனிங்க, அவன் முறுமுறுத்து கர்த்தரை விட்டு பின்வாங்கல,
மாறாக என்ன செய்தானா, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை. அப்ப பிரச்சனை யார்கிட்ட கொண்டு போயிட்டார் தாவீது? கர்த்தர்ட்ட. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை வரும் பொழுது, வேலையில தொழில ஒரு குழப்பம் வரும் பொழுது, நீங்க பிரச்சனையவே யோசிச்சு யோசிச்சு புலம்போதை விட்டுட்டு, பிரச்சனை பண்ணுகிற மனிதர்களோடு போராடுவதை விட்டுட்டு, சோர்ந்து போகாம ஆண்டவர் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு போய், ஆண்டவரே நீர் என் கேடக, ஆண்டவரே என் நீரே நம்பிக்கை, என் இறுதியில் அங்கலாய்ப்பை நீங்க பாருங்க, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பாருங்க, நீங்க உதவி செய்யுங்க, கர்த்தர் சொந்தத்தில் உட்கார்ந்து பாருங்க, ஒரு தேவ சமாதானத்தை நிச்சயம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. தாவீது அப்சலோம் ஓடி போகும் பொழுது இந்த நெருக்கத்துல தன் எல்லா பிரச்சனையும் கர்த்தர் பாத்துல வைத்தான். கர்த்தர் என்ன செய்தாரா? அந்த 4:5 வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இப்ப தாவீது சொல்றாரு, ஆண்டு பார்த்து எல்லாத்தையும் இறக்கி வச்ச உடனே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தம பர்வதத்திலிருந்து எனக்கு என்ன செய்தார்? செவி. நான் படுத்து நித்திரை. எங்க படுத்தாரு? எங்க படுத்த? அரண்மனையிலையா? இல்ல, ஒலிவ மலையில ஓடும் பொழுது ராத்திரி எந்த பாதுகாப்பும் இல்லை, பிரச்சனை தலைக்கு மேல இருக்குது, சமாதானமற்ற சூழ்நிலை. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் பாத்துல இறக்கி வச்சுட்டு ராத்திரி என்ன பண்ணாராம்? நிம்மதியா தூங்குறான். காலை எழும்பிட்டு தாவீது சொல்றாரு, கர்த்தரனை தாங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ நேரங்கள் நம்ம பிரச்சனை யோசிச்சு யோசிச்சு தூங்காமையே இருந்திருப்போம். தூக்கம் வரல பாஸ்டர், தலை பயங்கரமா வலிக்குது, நிம்மதி இல்லை, எது மேலேயும் நாட்டம் இல்லை, ஏதோ ஒரு வெறுப்பு, ஏதோ ஒரு விரக்தி எனக்குள்ள. ஏன்னா பிரச்சனையே மனசுல போட்டு ஓடிட்டு இருக்கிறோம். தாவீது சொல்றான், நான் படுத்து நித்திரை செய்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நிம்மதியா தூங்கினேன். என் மகன் அப்சலோம் என்னை கொல்ல பார்க்கறான், நாளைக்கு நான் உயிரோடு இருக்கேனா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, பிரச்சனை கர்த்தர் பாத்துல வச்சுட்டேன், நான் நிம்மதியா தூங்குறேன், படுத்து நித்திரை பண்ணினேன். காலையில விழிச்சு பார்த்தா கர்த்தரனை தாங்குகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை, சில போராட்டம் சரிப்படுத்த முடியல, நீங்க அதை குறித்து புலம்பி அழுவதை விட்டுட்டு கர்த்தர் பாத்துல இறக்கி வச்சுட்டு முழு நம்பிக்கையோட நீங்க பார்த்துக்கங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்லுகிறேன், பூரண சமாதானத்தோடு கர்த்தர் வழி நடத்துவார். அல்லேலூயா.